எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரியாஸ். இன்றைக்கி காலையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா, இன்றைக்கி காலையில் எனக்கு ஐசியூ டியூட்டி. ஐசியூவில் வந்து ஒரு பேஷண்ட் வந்தாங்க, ஆர்டி ஹெட் இன்ஜுரி. அவங்களுக்கு ஜிசிஎஸ் வந்து போராக இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காண்டி நாங்கள் வந்து இன்டிபேஷன் பண்ணோம். இன்டிபேட் பண்ணி சடேட்டிவ்ஸ் கொடுத்து இன்டிபேட் பண்ணோம். சடேட்டிவ்ஸோட ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பேஷண்ட் வந்து வெளில வர ஆரம்பிச்சிட்டாங்க. வெளில வர ஆரம்பித்து தலையை அங்கிட்டு ஆட்டும் போது என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம இன்டிபேட் பண்ண ஈடி டியூப் வந்து டிஸ்பிளேஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து பிளாஸ்டர் போட்டு ஒட்டி இருந்தாலும் அவங்கள்ட்ட செக்ரீஷனும் வந்த காரணத்தினால அந்த செக்ரீஷனால் அந்த பிளாஸ்டரில் உள்ள பசத்தன்மையெல்லாம் போயிருந்தனால அந்த பிளாஸ்டர் ஒழுங்காக ஒட்டலை. அதனால் வந்து டிஸ்பிளேஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன யோசித்தோம் அப்படின்னா, ஈடி டியூப்பை வந்து நாங்கள் டைப் பண்ணிடலாம் அப்படின்னு யோசித்தோம். ஸோ எப்படி ப்ராப்பராக ஈடி டியூப்பை டைப் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நான் உங்கள் ரியாஸ், இது பாராமெடிகோஜெனிசிஸ். அதுக்கு முன்னாடி லெட்ஸ் இன்ட்ரோ. ஸோ எப்படி ஈடி டியூப்பை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து டைப் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏற்கனவே சொன்னேன். ஸோ இது மாதிரி ஒரு ரோலர் காசு இல்லை அப்படின்னா பேண்டேஜ் ரோலை எடுத்துக்கணும். நம்ம இதை வச்சு தான் நம்ம டைப் பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி நம்ம ஸ்டெப்பாக நம்ம அடுக்காத மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு இதில் வந்து கொஞ்சோண்டு கேப் விட்டதுக்கப்புறம் இப்படி இது மாதிரி ஒரு பிடிச்சிக்கிட்டு இது மாதிரி நல்லா பாருங்கள், இந்த மாதிரி ஒரு துப்பாக்கி மாதிரி செஞ்சுக்கிட்டு இதை வந்து இப்படி நம்ம கையை இப்படி கொண்டு போனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இங்கேருந்து இப்படி வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இதை விட்டுட்டு இப்படி ஒரு சுற்றிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு. திருப்பி சொல்கிறேன், இதை ஸ்டிப்பாக நம்ம நிப்பாட்டிக்கிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஆள்காட்டி வரலில் வந்து இந்த பேண்டேஜ் ரோலை விட்டுட்டு இது கீழே இந்த ஒயர் கீழே ஒரு மிச்சத்தை விட்டுட்டு ஒரு சுற்றினோம் அப்படின்னா இப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்படி எஸ் மாதிரி வந்திருக்கும் பாருங்கள். இந்த கீழே உள்ளது வந்து இப்படி மேலே வலை மாதிரி வந்திருக்கும். ஸோ இது மாதிரி செஞ்சுக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்படியே மிச்சம் உள்ளதுக்கு வந்து இந்த விரலில் வந்து இந்த ஆள்காட்டி விரல் யூஸ் பண்ணி இப்படி ஒரு சுற்றிக்கணும். அங்கிட்ட ஒரு ரிங்கு மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இந்த ரிங்கை இப்படி பண்ணி அதை வந்து இப்படி சுற்றி வச்சுக்கணும். என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது நம்மளுக்கு தெரியும் ஏற்கனவே. இது மாதிரி ஒரு ரிங்கு ரெடி பண்ணி அந்த ரிங்கை வந்து இப்படி சுற்றிக்கணும். ஸோ இதுதான் ரெண்டாவது ஸ்டெப்பு. ஸோ இது மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னாலே மேக்ஸிமம் வேலை முடிஞ்சிச்சு. அதை வந்து இந்த முதல்ல செஞ்ச ஆள்காட்டி வரலே நம்ம போட்டுக்க வேண்டியதான். போட்டுக்கிட்டு இது மாதிரி ஒரு லூப்பை உருவாக்கிக்கிறோம். இந்த லூப் எப்படி வந்துச்சு அப்படின்னு இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேன். எப்படி இந்த ரோலர் காசை எடுத்துக்கிட்டு இது மாதிரி இந்த துப்பாக்கி மாதிரி எடுத்து இந்த சுற்றிக்கிட்டு இதை கீழே விட்டதுக்கப்புறம் இதை அப்படியே சுற்றிக்கிட்டோம் அப்படின்னா இந்த எஸ் மாதிரி வருது தெரியுதா உங்களுக்கு? எஸ் மாதிரி வரும். அதுக்கப்புறம் வந்து இதை இழுத்துக்கிட்டு மிச்சத்தை இங்கே ஒரு ரிங் உருவாக்கி அந்த ரிங்கை வந்து இப்படி சுற்றிக்கிட்டு அதை வந்து இந்த முதல்ல இருந்த இந்த ஆள்காட்டி வரலே நம்ம வச்சுக்க வேண்டியதான். நீங்கள் 4-5 வாட்டி நீங்கள் இதே வீடியோவை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நான் கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு லூப் உருவாக்கிடுச்சு. ஸோ இந்த லூப் உருவாக்கிட்டோம்னாலே போதும். நம்ம இதை பாருங்கள், இந்த ஈடி டியூப் செட்டப் இது. நான் நம்மகிட்ட மேனிக்கிட்லாம் இல்லை, அதனால் நான் ஏதோ உங்களுக்கு புரியுறது மாதிரி ஒரு ஈடி டியூப் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதான் நம்மளோட ஈடி டியூப்பு. இந்த கனெக்டர் வழியாக நம்ம பேஷண்ட் வழியாக இந்த லூப்பை உள்ளே விட்டுக்கணும். விட்டுக்கிட்டு இந்த 2 எண்டையும் பிடிச்சி இழுத்தோம் அப்படி சொன்னால் இங்கே வந்து நல்லா டைட் ஆகிக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா டைட் ஆகிக்கிச்சு. அதுக்கப்புறம் இப்போ இந்த இருக்கிற லென்த்தான இதை வந்து கழுத்து கீழே விட்டு இது வழியாக கொண்டு வந்து நம்ம இங்கே முடிச்சு போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ ஈடி டியூப் வந்து டிஸ்பிளேஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மெத்தடை பயன்படுத்தி தான் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஈடி டியூப்பை வந்து நாங்கள் ப்ராப்பர் பொசிஷனில் நம்ம இது பண்ணோம். இது மாதிரி நீங்களும் நிறைய பேர் டியூட்டி பார்க்குறப்போ வந்து இது மாதிரி ஒரு பிரச்சனையை நீங்கள் சந்திச்சிருக்கக்கூடும். ஸோ அந்த பிரச்சனையை நீங்கள் ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் எல்லாருக்கும் பகிர்ந்துருக்காண்டி இந்த வீடியோவை போட்டேன். ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் ரியாஸ் கான். இது பாராமெடிகோஜெனிசிஸ்.